கிளம்பிடுமா, கம்பெனிக்கு போயிட்டு வரேன். கிளம்பிட்டோமா, கிளம்பிட்டோம். கம்பெனி வந்துட்டோமா, கம்பெனிக்கு சேஃப்டியாக வந்துட்டோம். இல்லை வேலை பார்க்கும்போது எப்படி சேஃப்டியாக வரும், கிரைண்டிங் பண்ணும்போது மிஷினோட சேஃப்டியை பற்றி பேச வைப்பேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேஃப்டி என்னென்ன போட்டுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி போட்டுக்கணும், அடுத்து வந்து கை க்ளோஸ் போட்டுக்கணும், அடுத்து வந்து சேஃப்டி ஷூ போட்டுக்கணும். இது நம்மளோட சேஃப்டி. ஏஜ் போர் மிஷினில் என்னென்ன சேஃப்டியை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஏஜ் போர் மிஷினில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சேஃப்டி கார்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏஜ் போர் மிஷினில் சேஃப்டி கார்டு இருக்கணும். சேஃப்டி கார்டு இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது வீல் வந்து அடித்து முன்னாடி உள்ளவங்க மேலேயும் பாதிக்கும், நம்ம மேலேயும் பாதிக்கும். இதே சேஃப்டி கார்டு இருந்ததுன்னா, ஏஜ் போர் மிஷினில் இருந்ததுன்னா சேஃப்டி நம்ம ஏஜ் போர் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம மேலேயும் பாதிக்காது, அடுத்தவங்க மேலேயும் பாதிக்காது. அதை அடித்தா கூட நம்ம மேலே வந்து எதுவும் பாதிக்காது. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஒயரில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒயரில் டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம ஒயரில் டேமேஜ் நம்ம பார்க்காம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கும் ஆபத்து, பக்கத்தில் நடந்து வந்து யாரும் மிதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது ஆபத்தாயிடும். அதனால் அதை செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து ஆன் ஆஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா என்னென்னு பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா வீல் வந்து நம்ம மாற்றத்துக்கு முன்னாடி வீல் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். டேமேஜ் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, டேமேஜ் இல்லாத வீல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டேமேஜ் இல்லை யூஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன ஆகும், அடுத்தவங்க மேலே எதிர்ப்புற உள்ளவங்க மேலே அடிக்கும், இல்லை நம்ம மேலே அடிக்கலாம். அதனால் வீல் டேமேஜ் ஆனதை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம ஏஜ் போர் மிஷின் ரன் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகுதா, ஒர்க்கிங் கண்டிஷனில் ஹீட் ஆனதுன்னா நம்ம அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வந்து எதுவும் எரியிற பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எரியிற பொருள் இருந்ததுன்னா நம்ம ட்ரைனிங் ஓட்டும்போது அந்த தீப்பு அதில் பட்டு எரியக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த நான் சொன்ன சேஃப்டி பாயிண்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம மிஷின் ஓட்டையை நம்ம ஆரம்பிக்கணும். வெல்டிங் எடுக்கும்போது அடிக்கடி வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிபிஇ ஃபாலோ பண்ணணும்.
அதாவது வெல்டிங் ஷீல்டு, லெதர் க்ளவுஸு, கண்ணாடி, சேஃப்டி ஷூ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் அதுலேருந்து நம்ம பாதுகாப்பு. வெல்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் ஷீட்டு ஃபாலோ பண்ணி எதெல்லாம் ஒர்க் ஆகுது எதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நம்ம அதை வந்து ரேட் அண்ட் ரைஸ் பண்ணி அதை சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வெல்டிங் மிஷினை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெல்டிங் மிஷினை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து செக் ஷீட் ப்ராப்ளம் ஃபாலோ. நம்ம வந்து வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ஸ் யூஸ் வந்து செக் ஷீட் இருக்குது. நம்ம வந்து அது என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம செக் ஷீட்டை செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை அதன் பிரகாரம் நம்ம வேலை பார்த்தோம்னாவே வந்து ப்ராப்ளம் வராது. நம்ம வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெல்டிங் மிஷின் பவர் கேபிள் செக் பண்ணணும். பவர் கேபிள் ஷாக்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் எர்த்து கேபிள் கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதேமாதிரி எலக்ட்ரோடு ஹோல்டர் கேபிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். வெல்டிங் அடிக்கிற ஏரியா வந்து நம்ம காற்றோட்டமாக இருக்கான்னு பார்க்கணும். அதேமாதிரி எதுவும் எரியக்கூடிய பொருள் இருக்கா என்னன்னு அதை அகற்றிட்டு நம்ம வேலை பார்க்கணும். வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது செக் ஷீட் பிரகாரம் வேலை பார்க்கணும். அது இல்லாமல் பிபி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வரணும். அடுத்து நம்ம ஆய்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து செக் ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த செக் ஷீட்டை பார்த்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதாவது டோஸ் அண்டு டோன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டோஸ்னால் வந்து என்ன செய்யணும், டோன்னா செய்யக்கூடாது. அது 2 செக் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது 2 செக் ஷீட்டையும் நம்ம படித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஆப்ரேட் பண்ணணும். நம்ம இதில் வந்து ஆய்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுல ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து ஆய்ஸ் ரிமோட்டை வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி பட்டன் ஒர்க் ஆகாமல் பார்க்கணும். அடுத்தது வந்து அப் டவுன் பட்டன் வந்து ஒர்க் ஆகாமல் பார்க்கணும். அடுத்தது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிராஸ் ட்ராவல் வந்து ஒர்க் ஆகாமல் பார்க்கணும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம லிமிட் பெண்டன்ட் கேபிள் மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற பெண்டன்ட் கேபிள் வந்து அதில் எதுவும் வந்து முறுக்கு எதுவும் சுற்றி இருக்குங்களா, முறுக்காக இருக்கா என்னென்னு செக் பண்ணணும். செக் பண்ணலன்னா இயர் பாஸ் போகிற அளவுக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால் அது வந்து அந்த ஒயரில் வந்து நம்ம எதுவும் முறுக்கு இருக்கா என்னான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் லிமிட் சுவிட்ச் செக் பண்ணணும். லிமிட் சுவிட்ச் எதுக்காக செக் பண்ணுறோம்னா நம்ம அந்த லிமிட்டை தாண்டி நம்ம வந்து அந்த லிமிட்டை தாண்டி அது போகக்கூடாது. அப்படி போனதுன்னா அது சேஃப்டி ப்ராப்ளம் ஆகும். அதனால் நம்ம லிமிட் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுதா என்னென்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஆய்ஸோட கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மெட்டீரியல் தூக்கணும். அப்படி மெட்டீரியலோட வெயிட் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம உள்ள மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்கள்ட்ட உள்ளவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு அப்போ கெப்பாசிட்டி கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதே நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கணும். ஒரு மோல்டை தூக்குறேன்னா அந்த செயினை நான் வந்து லிஃப்டிங் ராடில் போட்டு மோல்டை தூக்கணும், கரெக்டாக தூக்கணும். அப்படி வந்து நான் செயினை லிஃப்டிங் ராடில் ஒழுங்காக போடலை அப்படின்னா நான் லிஃப்டிங் ராடில் போடாமல் நான் அப் பண்ணும்போது அது வந்து என்னாவும் மோல்டு கீழே விழுவும் நிறைய வாய்ப்பு இருக்குது, கீழே விழுவும். அதனால் மோல்டு டேமேஜ் ஆகும். நானும் அதில் பாதிக்கப்படுவேன். பக்கத்தில் யார் இருந்தாங்களோ அவங்களும் பாதிப்படைவாங்க. நான் சொன்ன செக் பாயிண்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆக்சியை ஆப்ரேட் பண்ணுவோம். கம்பெனி சேஃப்டி, ரோடு சேஃப்டி நம்ம மட்டும் ஃபாலோ பண்ண போதாது, நம்ம கூட இருக்கவங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு அவங்களும் ஃபாலோ பண்ண வைக்கணும்.